ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு கதை சொல்ல போறேன் கைஸ். எஸ் கைஸ், ஏன்னா புதுசாக கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா இந்த கதை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இவங்களோட மிகப்பெரிய ஃபேன். அதனால என்னோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் இந்த சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இவரோட ஸ்டோரியை சொல்லும்போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். கைஸ், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணணுன்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? இல்லை அதுக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி உடஞ்சி உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. எஸ் கைஸ், ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மோட்டிவேஷ்னல் வீடியோ. இது ஒருத்தவங்களோட ரியல் ஸ்டோரியை தான் எனக்கு சொல்ல போகிறேன். நான் அதுவும் இல்லாமல் பர்சனலாக இவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். எஸ் கைஸ், லியோனல் மெஸ்ஸியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டர்ன், சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ கைஸ். ஜூன் 24, 1987 அர்ஜென்டினாவில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற 3வது பையன்தான் லியோனல் மெஸ்ஸி. அண்ட் அந்த டைமில் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல அந்த பையன் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியவே ரூல் பண்ண போகிறான்னு. அண்ட் அந்த டைமில் அர்ஜென்டினாவில் ஃபுட்பால்னால் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அந்த கேமே அவ்வளோ விரும்புவாங்க எல்லா மக்களுமே. அப்படி இருக்கும்போது தான் மெஸ்ஸியோட பாட்டி அவருக்கு முதல்ல அவரோட 4வது வயசில் அவருக்கு முதல்ல அவருக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கி தராங்க. அண்ட் அந்த சின்ன பையனோட அந்த சின்ன கால் முதல்ல அந்த ஃபுட்பால் அப்போ தான் டச் பண்ணுது. அப்படியே 6 வருஷம் ஓடிடுது. மெஸ்ஸி அவரோட 10வது வயசில் ரோட்டில் பார்க்குற ஒரு சின்ன கல்லும் கேனும் அதை உதச்சி ஃபுட்பால் மாதிரி விளையாடுவார். அதை பார்த்த அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் டீம் கோச் அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஃபுட்பால் விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என் டீமில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல உன் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்றாரு. மெஸ்ஸியும் ரொம்ப ஆர்வமாக அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி ஃபுட்பால் கிளப்பில் ஜாயின் பண்ணட்டான்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீ ரொம்ப சின்ன பையன், அதுவும் இல்லாமல் ஃபுட்பால் ரொம்ப டேஞ்சரான கேம், அது விளையாண்டா நிறைய இன்ஜுரிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மெஸ்ஸி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் உள்ளார்ந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வேற யாரும் இல்லை, மெஸ்ஸியோட பாட்டி. அதெல்லாம் இல்லை, அவன் ஃபுட்பால் விளையாண்டு பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, நீங்களே அவனை பார்த்துக்கோங்க, ஃபுட்பால் விளையாண்டா அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியையும் மெஸ்ஸியோட பாட்டி கிட்டேயும் அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. மெஸ்ஸியோட பாட்டியும் அவரை ஃபுட்பால் கிளப்பில் சேர்த்து விட்டாங்க. மெஸ்ஸியும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளப்பில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி மெஸ்ஸி ஒவ்வொரு தடவை அந்த கிரவுண்டில் இறங்கி அந்த ஃபுட்பால் மேலே கால் வைக்கும் போதும் அவரோட பேர் ஒவ்வொருத்தங்களுக்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அவரோட பேர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, இந்த பையன் சூப்பராக ஃபுட்பால் விளையாடுறான் அப்படின்னு. அவரோட 15வது வயசில் அவர் புது ரெக்கார்டே பிரேக் பண்ணுறாரு. அண்டர் 15 ஏஜ் கேட்டகரியில் 500 கோல்ஸ் அடித்த ஒரு ரெக்கார்டும் பிரேக் பண்ணுறாரு. அண்ட் அதே டைமில் அந்த சின்ன பையனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அத்தனை நாள் உயிராக நேசித்த அவரோட சொந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. மெஸ்ஸிக்கு 15 வயசாயும் அதுக்கான க்ரோத் இல்லைன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, லேப் செக்கப்பும் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் டாக்டர் சொல்கிறாரு, மெஸ்ஸிக்கு க்ரோத் ஹார்மோனே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை ரெடி பண்ணணும்னா க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும். அந்த ஒரு இன்ஜெக்ஷனுக்கு $1000 ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் மெஸ்ஸியோட ஃபேமிலியும் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களால அந்த இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படியே வெளியில் வந்தால் மெஸ்ஸியோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் டீம்மேட்ஸும் அவரோட ஆப்போனன்ட் பிளேயர்ஸும் குட்டைன்னு சொல்லி மெஸ்ஸியை கலாய்க்கிறாங்க. அந்த சின்ன வயசு பையன் 15 வயசு பையன் உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்கார்றான். அந்த டைமில் தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அவன் பாட்டி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. என்னதுன்னா, நீ ஒரு நாள் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆவ, இந்த உலகத்திலே நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் ஆவ அப்படின்னு சொன்ன பாட்டியோட வேர்ட்ஸ் அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. அண்ட் அடுத்த நாள் அந்த பையன் கிரவுண்டுக்குள்ளார காலை வைக்கிறான், ஃபுட்பாலை மிதிக்கிறான்.
அவனை பார்த்து ஒவ்வொருந்த குட்டைன்னு சொல்றவனை எல்லாம் அதெல்லாம் கண்டுக்காம மெஸ்ஸி அவரோட ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்றாரு, அவரோட 100% ஹார்ட் ஒர்க்கையும் போடுறாரு அண்ட் ஃபுட்பால் மேட்ச் ஒவ்வொன்றா ஜெயிக்கிறாங்க. மெஸ்ஸிக்கு அந்த டைம்ல தான் அவரோட லைஃபுக்கான கோல்டன் டோர்ஸே ஓப்பன் ஆகுது. அதுதான் பார்சிலோனா கிளப். பார்சிலோனா கிளப் மெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்கில்ஸையும் பார்த்து மெஸ்ஸிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கள் கிளப்பில் சேர்ந்து விளையாடுறீங்களான்னு கேட்டு. அதை கேட்டு மெஸ்ஸியோட அப்பாவும் அவரும் ஸ்பெயினுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கவும் செய்கிறாங்க. அதே டைமில் பார்சிலோனா கிளப் சேர்மேனையும் மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த சேர்மேன் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கூட இல்லை, மெஸ்ஸி கிட்ட இருந்து சைன் வாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் கான்ட்ராக்டை எழுதி மெஸ்ஸி கிட்ட சைன் வாங்க வச்சுருக்காங்க. மெஸ்ஸி பார்சிலோனா கிளப்லேயும் ஜாயின் பண்ணிட்டாரு, அர்ஜென்டினா டீமுக்காகவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நாளாக அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி மெஸ்ஸி ஒவ்வொரு கேமாக ஜெயிச்சு அவரோட நேமை உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸும் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஜூலை 13, 2014 அர்ஜென்டினா ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு என்ட்ராகிறாங்க. ஆப்போசிட்டில் ஜெர்மனி. அந்த மேட்ச் அர்ஜென்டினா தோத்துருது. அர்ஜென்டினா 0, ஜெர்மனி 1. மெஸ்ஸி மேட்ச் தோற்று போன வருத்தத்தில் நான் ஃபுட்பால் குவிட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்கார்றாரு. அண்ட் மீடியா ஃபுல்லாக மெஸ்ஸியை போட்டு கிழிக்கிறாங்க. மெஸ்ஸி அவ்வளோதான், மெஸ்ஸி இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு எல்லாருமே மெஸ்ஸியை போட்டு கிழிக்கிறாங்க. தென் ஒரு வாரம் கழித்து திரும்பி மெஸ்ஸி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் ஃபுட்பாலை குவிட் பண்ணலை, என் ஃபேன்ஸுக்காக நான் திரும்பி விளையாடுவேன், அவங்கள நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திரும்பியும் மெஸ்ஸி ரீஎன்ட்ராகிறாரு ஃபுட்பால்குள்ளார. அண்ட் nobody cannot stop மெஸ்ஸி. திரும்பி 4 வருஷம் கழிச்சு 2018 ஃப்ரான்ஸ் கூட திரும்பி தோற்று போகிறாங்க அர்ஜென்டினா. அண்ட் மெஸ்ஸி அப்பவும் குவிட் பண்ணலை, அவரோட கேமை தொடர்ந்து விளையாண்டே இருந்தார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். திரும்பவும் 4 வருஷம் கழிச்சு டிசம்பர் 18, 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ், ஃப்ரான்ஸ் வெர்சஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா அவங்களோட ஃபைனல் மேட்ச்சுக்கு என்ட்ராகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே அர்ஜென்டினா 2 கோல் அடிச்சிருது, மேட்ச் விறுவிறுப்பாக போகுது. கடைசியில் ஃப்ரான்ஸ் 2 கோல் அடிச்சிருது, மேட்ச் இன்னும் விறுவிறுப்பாக போகுது. ஆடியன்ஸை சீட்டோட எட்ஜில் வந்து பார்க்க வைக்கிறாங்க. அண்ட் அர்ஜென்டினா இன்னொரு கோல் அடிக்குது அண்ட் ஃப்ரான்ஸும் இன்னொரு கோல் அடிக்குது. 90 மினிட்ஸ் முடியுது, மேட்ச் ட்ரா ஆகுது. பெனால்ட்டி ஷூட் கொடுக்குறாங்க. தென் ஃப்ரான்ஸ் பெனால்ட்டி ஷூட்டில் தோக்குறாங்க அண்ட் அர்ஜென்டினா பெனால்ட்டி ஷூட் அடிக்கிறாங்க. அர்ஜென்டினா அந்த பெனால்ட்டி ஷூட்டையும் வின் பண்ணுறாங்க. 37 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிஃபா வேர்ல்டு கப் டைட்டிலையும் வின் பண்ணுறாங்க. அண்ட் மெஸ்ஸி அவரோட ட்ரீமான ஃபிஃபா வேர்ல்டு கப்பை கையிலே வாங்குறாரு. அண்ட் மெஸ்ஸி பிகேம் ஏ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி. அவரோட பாட்டி சொன்ன மாதிரியே உலகத்திலே நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயராகவும் மாறுறாரு. பிகாஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் இன் த Ballon d'Or history with 8 titles and 6 golden boots. The Messi became a real GOAT in the football history. ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு சின்ன பையன் அவனோட ட்ரீமுக்காக ட்ரை பண்ணி அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணி அதுலேயும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற பேரும் வாங்க முடியும்னா ஏன் நம்மளால முடியாது? பை.